Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are discussing Matthew Arnold's The Study of Poetry. And Matthew Arnold is discussing what is real estimate, how to arrive at real estimate. அப்ப how to arrive at real estimate அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, to arrive at the real estimate of a poem which is at hand, to evaluate a poem correctly, you need to keep in mind certain passages from the great masters. Our great masters ni yaar yaara solraru? Who are great masters according to Matthew Arnold? Number 1, Homer. Number 2, Dante. Number 3, Dante க்கு அப்புறம் yes, William Shakespeare. William Shakespeare, John and Milton. ஜான் மில்டன். இவங்க எல்லாருமே வந்து கிரேட் மாஸ்டர்ஸ். அப்ப அவங்களுடைய போயட்ரியில ஒரு லைன் கூட ரொம்ப பெருசா குவாலிட்டி இருக்கும் சார், அதுல நிறைய குவாலிட்டி இருக்கு. என்னென்ன குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத அடுத்தது சொல்ல போறாரு. வாட் இஸ் தட் குவாலிட்டி விச் தீஸ் ரைட்டர்ஸ் ஹேவ் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல போறாரு. இப்ப என்ன சொல்றாரு, கிரிட்டிக்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நார்மலி when they assess a poem they keep some abstract concept as yardstick. அப்படி அப்டிராக்ட் கான்செப்டை யாட்ஸ்டிக்கா வச்சு ஒரு போயட்ரி அசஸ் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சில செலக்ட் பேசேஜஸ் கையில ஒரு யாட்ஸ்டிக்கா வச்சுட்டு, ஒரு தராசு கோல் மாதிரி வச்சுக்கிட்டு, ஒரு அளவு கோல் மாதிரி வச்சுக்கிட்டு இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய போயட்ரிய அதோட கம்பேர் பண்ணி இது கிரேட்டா இல்லையான்னு சொல்றது ஒரு நல்ல மெத்தடு தானே, ஈஸியான மெத்தடு தானே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, லெட் மீ டெல் யூ வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் அ கிரேட் போயட்ரி அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இசையில சொல்ல போறாரு. வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் கிரேட் போயட்ரி அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, ஓகே, a great poem will have matter and substance. அதுல இருக்கக்கூடியது என்னவா இருக்கும், ரொம்ப அழகான மேட்டர் இருக்கும் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். வாட் இஸ் திஸ் மேட்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அடுத்தது சொல்ல போறாரு. ஒரு கிரேட் போயட்ரியில மேட்டர் இருக்கும் சார், அதுல சரக்கு இருக்கும் சார். என்ன அந்த சரக்கு அப்படின்னா, நீங்க வேற சரக்கு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு பெரிய அளவுக்கு அதை பத்தி பேசு பொருள் இருக்கு. நான் களத்துல இறங்கி போராடுறேன், ஒருத்தர் நடிகையின் இடிப்பை கிள்ளி அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்னு ஒரு அரசியல்வாதி பேசுறாரு. அந்த சரக்கை பத்தி நம்ம பேசல. இங்க கவிதையில் சரக்கு இருக்கணும். அந்த சரக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சரக்கா இருக்கணும். இதுதான் மேத்யூ அர்னால்டு சொல்ல போறாரு. அண்ட் மேட்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் த கீ டேர்ம்ஸ். அதே வேற மாதிரி சொல்லணும்னா, he says it is subject matter and style and manner. சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் ஒரு போயட்ரிக்கு. நீங்க எந்த சப்ஜெக்ட் மேட்டர் கையில எடுக்கிறீங்க, அதுவே அந்த சப்ஜெக்ட் மேட்டரை என்ன ஸ்டைல்ல என்ன மேனர்ல நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். The subject matter along with style and manner of execution will make a poem great. அப்படின்னு சொல்லிட்டு he goes ahead to describe what is the proper subject matter of poetry. What is the proper subject matter of poetry அப்படின்னு கேட்டீங்கன்னா, the proper subject of matter of poetry is what he calls as high seriousness. What is the proper subject matter of poetry? The proper subject matter of poetry is what Matthew Arnold terms as high seriousness. Okay, high seriousness. நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஜஸ்டிஸ் பண்ணணும், அதை ரொம்ப சீரியஸா என்ன பண்ணும், டு த கோர் யூ நீட் டு அட்ரஸ் இட். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? ஹை சீரியஸ்னஸ். அண்ட் ஹை சீரியஸ்னஸ் பத்தி யாரு பேசியிருக்கா அப்படின்னா, அரிஸ்டாட்டில் பேசியிருக்காரு. யார் அதை பத்தி பேசியிருக்காரு? அரிஸ்டாட்டில் பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காரு? தன்னுடைய புத்தகம் பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல, ஓகே, புக் நம்பர் 9ல பேசியிருக்காரு அப்படின்னு மேத்யூ அர்னால்டு சைட் பண்றாரு. ஓகே, அண்ட் வாட் டஸ் ஹை சீரியஸ்னஸ் டூ? ஹை சீரியஸ்னஸ் along with high truthfulness. அப்ப high seriousness is to do with truthfulness. உண்மையை நோக்கி நம்மை எடுத்து செல்வதுதான் high seriousness.
உண்மையை பேசு, அதை உறக்க பேசு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூசி முழுக பார்ப்பாங்க. பட்டும் படாம தொட்டும் தொடாம டைரக்டா அட்டாக் பண்ணும். ஒரு தப்பு அப்படின்னா தப்ப நேருக்கு நேரா. யார் மாதிரி? நம்ம திருவிளையாடல்ல வந்துட்டு ஒரு புலவர் வந்து நேரா போய் நெற்றுக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னார். அவர் யாரு? நக்கீரர். நக்கீரர். நக்கீரரை போல நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியா சொல்லித்தரேன் பாருங்களேன். மத்த கவிஞர்லாம் என்ன சொல்லலாம், அது கடவுள் நெத்திக்கண்ணை காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம் சார், நான் சொல்றதும் அப்படின்னு இழுக்கலாம். ஆனா இவர் சொல்றாரு, நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக. உன் கையில வந்து உன் தலையில நெற்றிக்கண் இருந்தாலும் எனக்கு தெரியும் நீ கடவுள் தானே, ஆனா உனக்கு முன்னாடி நான் மண்டியிட மாட்டேன். தப்புனா தப்பு தான். உன்னுடைய கான்செப்ட், நீ சொல்ல வர கான்செப்ட் தப்பு. ஓகே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அப்ப கடவுளே சொல்றாரு, பரவாயில்லையா, உன்ன மாதிரி தான் இருக்கணும். தப்புனா தப்புன்னு சொல்லணும், ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லணும். அப்ப உண்மையை பேசணும். உண்மையை எப்படி பேசணும்? சீரியஸா பேசணும். 100%. That is called high seriousness. And this high seriousness along with high truthfulness makes a poem great. Did you understand this concept? What makes a poem great? High truthfulness and high seriousness. இதோட இன்னொன்னும் சேருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 எலிமெண்ட் சொல்லிட்டாரு. High seriousness, high truthfulness. Along with that, he adds style. அந்த ஸ்டைல் அப்படிங்கும் போது திருப்பியும் பொயட்டிக்ஸ்க்கு தான் போறாரு. அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ்ல ரொம்ப சொல்லியிருக்காரு. வாட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்டைல் அப்படின்னா, the choice of words and the rhythm. The rhythm அப்படின்னா the movement of thought. There is something who is actually tampering with the mic. Teachers, kindly mute your mics. There is again somebody who is tampering with the mic. கொஞ்சம் கான்ஷியஸா இந்த மைக்கை வந்து தொடாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். So that the ideas come without any breakage. அப்ப Aristotle in the book Poetics, while speaking about the language, he speaks about style. What is style அப்படின்னா, ஸ்டைல்குள்ளார 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. What contributes to style அப்படின்னா, number 1, diction. Diction is nothing but the choice of words. And the next one is called movement, which he calls it as rhythm. அப்ப இது எல்லாமே ஒன்னா சேர்ந்தீங்கன்னா, that makes a work great. High seriousness, high truthfulness, diction and movement. Movement அப்படிங்கும் போது ஹார்மனி, ரிதம் அப்படின்னு இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அந்த ஒர்க் வந்து உண்மையாலுமே மெரிட்டோரியஸ் ஒர்க்கா இருக்கும், கிரேட் ஒர்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? மேத்யூ அர்னால்ட் சொல்றாரு. இப்ப எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டாரு. இப்ப நெகட்டிவா அடுத்த வாட் இஸ் அதர் சைட் ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு போயட்ரியில ஹை சீரியஸ்னஸ் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹை சீரியஸ்னஸ் இல்லாத இடத்துல ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்காது. ஹாஃப் ட்ரூத் தான் இருக்கும், ஃபுல் ட்ரூத் இருக்காது. 100% ட்ரூத் இருக்காது. ஓகே, இட் வில் பி ஹாஃப் ட்ரூத். மாப்பிள்ள நல்லவரா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு நல்லவர் தான் அப்படின்னு இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லவர் இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப ஃபேமஸா ஜோக் சொல்லுவாங்க இல்லையா, மாப்பிள்ள நல்லவர் தான், அப்பப்ப லைட்டா தம் அடிப்பாரு, எப்பெல்லாம் தம் அடிக்கிறாரோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பாரு, எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறாரோ அப்பெல்லாம் கஞ்சா இழுப்பாரு, எப்பெல்லாம் கஞ்சா இழுக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வருவாரு அப்படின்னா டோட்டலா கேரக்டர் டேமேஜ். ஆமா சார் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் 100%. அப்ப என்ன சொல்றாரு, ஹை சீரியஸ்னஸ் இல்லாத இடத்துல ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்காது, அந்த டிக்ஷனும் நல்ல டிக்ஷனா இருக்காது, அதே நேரத்துல அங்க ரித்தமும் இருக்காது, அந்த மூமெண்ட் வந்து இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட போயட்ரி ரொம்ப மோசமான போயட்ரி. இது எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறது குட் போயட்ரி. சரி சார், எப்படி சார் குட் போயட்ரிய நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, போய் கிளாசிக்கல் ரைட்டர்ஸை வாசிங்க. நான் சொன்னேன் இல்லையா, யாரெல்லாம் கிரேட் ரைட்டர்ஸ்ன்னு சொன்னேன், மாஸ்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய போயட்ரிய போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார், போங்க சார் அப்படின்னு மேத்யூ அர்னால்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. டு நோ வாட் இஸ் குவாலிட்டி, கோ அண்ட் ரீட் குவாலிட்டி போயட்ரி, குவாலிட்டி டிராமா. ஓகே, அப்பதான் சார் உங்களுக்கு குவாலிட்டினா என்னன்னு தெரியும். சரியா? நல்ல படம் எடுக்கிறதுனா எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் சத்யஜித் ரேல பாருங்க சார். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது இந்தியன் மூவி மேக்கர்ஸ் தான்.
ஃபாரின் மூவி மேக்கர்ஸ்னா நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் கல்ட் டைரக்டர் அவங்க எடுக்கக்கூடிய படத்தை போய் பார்த்துட்டு வாங்க சார். அந்த குவாலிட்டி நீங்க எடுக்கக்கூடிய படத்துல இருக்கிறா அப்படின்னு பாருங்க. மியூசிக் காம்போசிஷன் அப்படிங்கும்போது அந்த காலத்துல போட்ட மியூசிக் டைரக்டர் மாதிரி உங்களால போட முடியுதான்னு பாருங்க சார். ஏன் டெக்னாலஜி டெவலப் ஆகாத காலத்திலேயே வெறும் பெட்டியை வச்சுக்கிட்டே எல்லா கட்டைகளையும் மியூசிக்கை போட்டு அசத்தி தள்ளானுங்கல்ல, அவங்கள மாதிரி உங்களால இன்னைக்கு எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு ஒரே டியூன் டண்டனக்கான்னு போடுறீங்கல்ல, உங்களால அந்த அளவுக்கு பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க சார் அப்படின்னு மேத்யூ ஆர்னால்ட் நம்ம கிட்ட உரைக்கிற மாதிரி சொல்றாரு. Did you understand the teachers? Now to make an assessment of what is good poetry, நான் வந்து அப்படியே என்ன பண்ண போறேன், he is going to take us into English poetry, English poetic worldக்குள்ளார நம்ம அப்படியே கூட்டிட்டு போறாரு. இப்ப டு பிகின் வித் இங்கிலீஷ் போயட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி லைட்டா அந்த பிரெஞ்சு வேர்ல்டுக்குள்ளார போயிட்டு வரலாமே அப்படிங்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, he begins looking into the French world. 2 types of French poetry கையில எடுக்கிறாரு. ஒன்னு லங்குவா தி ஆயில் அண்ட் லங்குவா டாக் அப்படின்னு அந்த 2 poetic forms எடுக்கிறார். ஏன் the lingua di all, அந்த lingua di all அப்படிங்கிற அந்த ஒரு poetic formல இருந்து தான் என்ன வந்துதான் troubadour poetry அப்படிங்கிறது உருவாச்சு. Are you there with me teachers? அதே நேரத்துல lingua di oc அப்படிங்கிற அந்த poetic formல இருந்து தான் romance poetry அப்படிங்கிறது உருவாச்சு. அதனால பிரெஞ்சு வேர்ல்டுல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. troubadour poetry அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it came from the French poetry form lingua di all. What is this அப்படின்னா, it is a kind of poem which originated in southern France, and this poem is actually the prototype of lyrical poetry. And lyrical poetry normally speak about love. It normally speaks about chivalry. It can be set to music, and this actually moved to the Europe. பிரான்ஸ்ல இருந்து யூரோப்புக்கு வந்ததுதான் லிரிக் ஃபார்ம், ஓடல் ஃபார்ம் எல்லாமே அங்க இருந்து தான் வந்தது. பிரெஞ்சு வேர்ல்டுல இருந்து இட்டாலியன் வேர்ல்டுல இருந்தும் வந்தது. அடுத்து ரொமான்ஸ் எல்லாமே என்னன்னு நமக்கு தெரியும். அதனால லெட் மீ நாட் மூவ் இன்டு இட். நவ் இங்கிலீஷ் வேர்ல்டுக்குள்ளார அப்படியே மெதுவா வராரு. பிரெஞ்சு வேர்ல்டுல இருந்து மேத்யூ ஆர்னால்ட் comes into the English world. இங்கிலீஷ் வேர்ல்டு அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்டா ஞாபகம் வரக்கூடிய ரைட்டர் யாரு? ஜாஃப்ரி சாசர். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாஃப்ரி சாசருடைய போயட்ரிய அழகா அசஸ் பண்ண தொடங்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சாசர் அக்கார்டிங் டு மேத்யூ ஆர்னால்ட் இஸ் a true poet. If you read Chaucer, you will get a genuine source of joy and strength. அவருடைய போயட்ரிய வாசிச்சீங்கன்னா you will become happy and you will feel strong அப்படிங்கிறாரு. ஓகே, இப்ப சாசரை பத்தி ஒரு பயங்கரமான அசஸ்மெண்ட் கொடுக்க போறாரு. பாசிட்டிவா சொல்லிட்டே வந்து பின்னாடி அப்படியே பின்னாடி கால வரி விடுவார். அது அவருடைய ஸ்டைல், மேத்யூ ஆர்னால்டுடைய ஸ்டைல். சாசர் அவருடைய கிரேட்னஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Chaucer is a very great observer. Chaucer is a very great observer. He does a beautiful survey of reality from a truly human point of view. அவர் ஒரு ஹியூமன் பீயிங் சார். அப்ப பேசிக்கலா என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ப்ரெஜுடிஷியலா அவரு வந்து he is what to say, he is not a people, he is not a people's poet. அது இவரு சொல்றது இல்ல, ஹட்சன் சொல்லுவாரு. ஹட்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எழுதினவர் யாரு? Who is that man? William Henry Hudson. What is the name of the man who wrote an outline history of English literature? William Henry Hudson. William Henry Hudson. அந்த வில்லியம் ஹென்ரி ஹட்சன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, when he wrote a book on the history of English literature, he called William Shakespeare as a court poet. அவர் என்ன டைட்டில் கொடுத்தாரு? He called him as a court poet, not people's poet. இதை இங்க சொன்னாதான் உங்களுக்கு மேத்யூ ஆர்னால்டு சொல்ல வர்றது புரியும்.
அப்ப ஹட்சன் என்ன சொன்னாரு, சாசர் என்னன்னு சொன்னாரு? Court poet. கோர்ட் போயட். ஏன் அப்படின்னா his main aim was to please the people of the court. அந்த அவரு வந்து ஒரு கிங் குயின் அப்படியே அந்த கோர்ட்டோட அசோசியேட் ஆனதுனால அந்த பீப்புளுக்கு என்ன ப்ளீஸ் பண்ண முடியுமோ, அவங்கள எப்படி வந்து சந்தோஷப்படுத்த முடியுமோ, அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் பேசினாரு. அதை மட்டும்தான் பேசினாரு. பெரிய அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைய தன்னுடைய லிட்ரேச்சர்ல ஜாஃப்ரி சாசர் பேசல. ஜாஃப்ரி சாசர் பேசல அப்படிங்கிறது வில்லியம் ஹட்சன் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு ஆப்போசிட்டா, சாசருக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபாயிலா அவர் வைக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he calls William Langland as people's poet. யார வந்து பீப்புள்ஸ் போயட்னு ஹட்சன் சொன்னாரு? வில்லியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்புளுடைய ப்ராப்ளத்தை பத்தி பேசினவரு லாங்லேண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டரா எடுத்து அசஸ் பண்ணுவாரு. ரெண்டு போயட், சாசரை வந்து கோர்ட் போயட்னு சொன்னாரு, லாங்லேண்ட் வந்து பீப்புள்ஸ் போயட்னு சொன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாசரை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிஸ்கிரைப் பண்ணாம he starts by describing what to say ஜான் வைக்லிஃப். ஜான் வைக்லிஃப்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைட்டிலே கொடுப்பாரு அந்த புத்தகத்துல. John Wycliffe was a man who spoke about the religious crisis, the religious problem. So he is called as the morning star of Reformation. அப்ப அவரை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருந்தோம். If John Wycliffe can be called as the morning star of Reformation, you can call this man as morning star of ரினைசான்ஸ் அப்படின்னு அவரை முன்னிலைப்படுத்தி தான் சாசரை பின்னாடி தள்ளி தான் ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருப்பாரு ஹட்சன். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி அப்ரோச் தான் இங்க மேத்யூ அர்னால்டு கிட்டையும் இருக்கு. என்ன சொல்றாரு? மேத்யூ அர்னால்டு இஸ் a very good, சாசர் according to மேத்யூ அர்னால்டு is a very good surveyor, is a very good observer. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கேண்டர்பரி டேல்ஸ் அதுல ப்ரொலாக் ஒன்னு இருக்கு. We call it as a general prologue. அந்த general prologueல பாத்தீங்கன்னா அவ்வளவு டீடைலிங் இருக்கு. He describes the climate. He describes the habit of English people to go on a pilgrimage. He speaks about the manners and the disposition of the 29 pilgrims. He gives a backstory. அப்புறம் then he goes to explain the tales. இந்த மாதிரி பயங்கர டீடைலிங் கொடுக்கறதுனால அவரு ஒரு கிரேட் அப்சர்வர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் அகைன் இன்னொரு கிரேட் கிரிட்டிக்கை வந்து மேத்யூ அர்னால்டு உள்ள கொண்டு வர்றாரு. என்னன்னா, சாசரை செலிப்ரேட் பண்றதுக்கு he quotes Dryden. Dryden என்ன பண்ணாரு அப்படின்னா, he looked at Geoffrey Chaucer's Canterbury Tales and commented, it is sufficient to say, according to proverb, there is God's plenty in the Canterbury Tales. Canterbury Tales படிச்சீங்கன்னா ஐயோ எவ்வளவு ஒரு பெரிய ட்ரெஷர் உள்ள புதைந்து கிடக்கிறது அப்படின்னு அவரு ஜாஃப்ரி சாசரை புகழ்ந்து தள்ளியிருக்காரு ட்ரைடன். அதே நேரத்துல இன்னொரு சைட்டேஷனும் கொண்டு வராரு. என்னன்னா, he is a perpetual fountain of good sense. அவரு ஒரு நீரூற்று சார், குட் சென்ஸுக்கான நீரூற்று அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நம்ம இந்த செக்ஷனை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு மேத்யூ அர்னால்டு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சாசர் போயட்ரியில என்ன இருக்கு அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் இருக்கு, கொஞ்சம் சரக்கு இருக்கு சார். சரக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சரக்கு இருக்கு. ஆனா அவரு he cannot be called as okay. Sorry teachers, kindly check your mics. You cannot though he is a great poet, he cannot be called as a great master அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அப்படியே அடிக்கோடிட்டு காட்டிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. In Chaucer there is large, free, simple, clear yet a view of human life. ஹியூமன் லைஃபை பத்தி நல்லபடியா சொல்லியிருக்காரு. ஆனால் ஏதோ ஒண்ணு அவரு ஒர்க்ல மிஸ்ஸிங். அதுல என்ன இல்ல
அப்படின்னு அடுத்து சொல்ல போறாரு. என்ன இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் சொல்லிடுவாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, சாசருடைய போயட்ரியில டிவைன் லிக்விட்னஸ் ஆஃப் டிக்ஷன் இருக்கு, டிவைன் ஃப்ளூயிடிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு. இது ரெண்டும் இருக்கிறதுனால he is the foundation, he is the founder of the tradition of English poetry. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கிரிட்டிக்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, ஜாஃப்ரி சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்லிட்டாங்க. அதை இவரும் என்ன பண்றாரு, அக்னாலேஜ் பண்றாரு. ஓகே சார், ஓகே, அவரை நீங்க ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் என்ன அவர்கிட்ட இல்லாம போகுது, அவர்கிட்ட ஹை சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது இல்ல சார். மேத்யூ அர்னால்டு வந்து என்ன சொல்றாரு, ஜாஃப்ரி சாசர்ட்ட ஹை ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கு, ஸ்டைல் இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கு. ஆனா எது மட்டும் இல்ல, ஹை சீரியஸ்னஸ் இல்ல. So he cannot be placed in the topmost rank. அவரு 2வது ரேங்க் 3வது ரேங்க்ல வைங்க சார், ஃபர்ஸ்ட் ரேங்க் அவருக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப யாரு தான் சார் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னா, the first great poet of the Christian world is Dante. தாந்தே கிட்ட தான் என்ன இருக்கு, ஹை சீரியஸ்னஸும் இருக்கு. ஓகே, are you the teachers? யாருக்கிட்ட மட்டும் தான் ஹை சீரியஸ்னஸ் பிளஸ் அதர் குவாலிட்டிஸ் எல்லாமே மொத்தமா இருக்கு, யாருக்கிட்ட அப்படின்னா தாந்தே. அழகா சொல்ற பாருங்க, Dante's name is associated with the kind of high and excellent seriousness, and whereas high and excellent seriousness is lacking in Chaucer. இதுதான் போன தடவை பிஜிடிஆர்பியில கொஸ்டினா வந்தது, அல்லது அதுக்கு முந்தினதுல நீங்க போய் செக் பண்ணி பாருங்களேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. Who stated that Chaucer lacked high seriousness? Matthew Arnold. எந்த ஒர்க்ல, ஸ்டடி ஆஃப் போயட்ரியில. அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகே, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே தாந்தேயோட டிவைன் காமெடியில இருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, டு ஷோ ஹவு Dante's works, okay, contain high seriousness, high truthfulness, high diction and beautiful movement, rhythm அப்படிங்கிறது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அவர்கிட்ட தான் இருந்தது. சரி சார், தாந்தே வந்து இட்டாலியன் வேர்ல்டுல சார், இங்கிலீஷ் வேர்ல்டுல யாருக்கிட்டையாவது இந்த எல்லா குவாலிட்டியும் பொருந்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு சார் அப்படிங்கிறாரு. யாருக்கிட்ட இந்த எல்லா குவாலிட்டியும் இருந்துதான், வில்லியம் ஷேக்ஸ்பியர் கிட்டையும் மில்டன் கிட்டையும் இருக்குது சார் அப்படிங்கிறார். ஓகே, மில்டன்ட்டையும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் கிட்டையும் ஹை சீரியஸ்னஸோடு சேர்ந்து ஹை ட்ரூத்ஃபுல்னஸ் இருந்தது, ஸ்டைல் இருந்தது, அப்புறம் மூமெண்ட் ஆர் ரித்தம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார வந்து உயர்த்தி சொல்றாரு, வில்லியம் ஷேக்ஸ்பியரையும் மில்டனையும் உயர்த்திட்டு சாசரை கீழே இறக்குறாரு. இறக்குன்னு கீழே இறக்கி விட்டார். Are you the teachers? Yes, sir. Yes. Okay. Okay. And now, okay. இப்ப மேத்யூ அர்னால்ட் இவரை பத்தி பேசிட்டாரு. யாரை பத்தி பேசிட்டாரு? சாசரை பத்தி பேசிட்டாரு. And then he moves to speak about the poetry of John Dryden. Okay. ஜான் ட்ரைடனை பத்தி பேச போறாரு. போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறாரு. என்னன்னா, நான் வந்து ஹை சீரியஸ்னஸ் சாசர்கிட்ட இல்லதுனால அவரு வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. If you read Chaucer, you will find that there is a great stylist in English poetry. அதே நேரத்துல his poetry contains linguistic value. அவரு வந்து லாங்குவேஜ்ல பயங்கரமா மாயாஜாலங்கள்லாம் பண்ணவரு. ஏன் அப்படின்னா, ஈஸ்ட் மிட்லண்ட் டயலெக்டை வந்து மாடர்ன் இங்கிலீஷா நமக்கு மாத்தி கொடுத்த ஒரு பெருந்தகை வந்து சாசர். அதனால Chaucer's poetry is of great value because you will find stylistic elements and linguistic merits. அதுக்காக நீங்க சாசரை படிங்க சார். சரி அப்படின்னு சாசரை பத்தி கொஞ்சம் நல்லபடியா பேசிட்டு அப்படியே அடுத்தது யாருக்கிட்ட போறாரு, ஜான் ட்ரைடனை பத்தி பேச போறாரு. இப்ப ஜான் ட்ரைடன் அப்படின்னு பத்தி பேச போகும்போது நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வரும். இடையில நிறைய பேர் இருக்காங்களே சார், அவர்களை ஏன் விட்டுட்டு போனாரு அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி a survey. இட்ஸ் ஒன்லி a survey. அதுலயும் முக்கியமா எலிசபெத்தன் போயட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே,
அப்படின்னு கேட்டா, ஆமா சார் எலிசபெத்தன்ஸ் இருக்காங்க. ஜான் ட்ரைடனை பேசுறதுக்கு முன்னாடி எல்லா எலிசபெத்தன்ஸ் பத்தியும் நான் பேச விரும்பல, ரெண்டு பேரை பத்தியும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, ஒன்னு ஷேக்ஸ்பியர், இன்னொன்னு மில்டன். இவங்க தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க தான் மாஸ்டர்ஸ், மற்ற எல்லாம் அடுத்தடுத்த ரேங்க்ல வரக்கூடியவங்க தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ட்ரைடனை பத்தி பேச போவோம் அப்படின்னு சொல்லிட்டு he moves to ட்ரைடன். இப்ப ட்ரைடன் அப்படின்னு வரும் பொழுது, ட்ரைடன் வாழ்ந்த காலத்திலே இன்னும் நிறைய போயட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், பட் ட்ரைடன் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரியல் எஸ்டிமேட்டா இருக்குமா அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் டவுட்டு. ட்ரைடனை பத்தி மேத்யூ அர்னால்ட் பேசினார்னா அது சரியா வருமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஏன் எனக்கு கொஞ்சம் அது சரியா படலை. ஏன் அப்படின்னா, ஐ மே fall prey to historical estimate. I may fall prey to historical estimate. அப்ப my assessment of Dryden may not be correct, accurate, because I have great admiration for this man. ஒருத்தரை நான் ரொம்ப அட்மையர் பண்ணும்போது அவரை பத்தி எப்படி சார் தப்பா சொல்லுவேன்? தப்பா சொல்ல மாட்டேன். அதனால நான் ரொம்ப அதை பத்தி பேச விரும்பல. அதனால இவர் என்ன சொல்றாரு, இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போறேன். என்ன சொல்லிட்டு போறேன் அப்படின்னு மேத்யூ அர்னால்ட் சொல்றாரு அப்படின்னா, I cannot consider Dryden to be a great poet. I can only consider him to be a prose writer who, according to Matthew Arnold, is not a poet but a prose writer. அப்படின்னு கேட்பாங்க. Who is a prose writer according to Matthew Arnold? John Dryden. John Dryden. John Dryden வந்து போயட்னு சொல்ல முடியாத ஒரு prose writer. ஓகே, அப்ப அவர் காலத்துல இருந்த ஒரு சில பேர் வந்து கிரேட் போயட்ஸ் சொல்றாரு. யாரு? ஒன்னு ஜார்ஜ் சாப்மேன், தி அதர் ஒன் இஸ் ஜான் மில்டன். ஓகே, அவங்க 2 பேரும் போயட்ஸ். அதே நேரத்துல they were also prose writers. அவங்க ப்ரோஸ காட்டிலும் யாருடைய ப்ரோஸ் கிரேட்டா? ட்ரைடனுடைய ப்ரோஸ் கிரேட். ஜார்ஜ் சாப்மேன் இஸ் a better poet, John Milton is a better poet. ஆனா when it comes to prose, who excels? Dryden's prose is greater than the prose of George Chapman and John Milton. Are you there, teachers? ஏன் சார் ட்ரைடனுடைய ப்ரோஸ் கிரேட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டா அவர் சொல்றாரு, அவரு ட்ரைடன் வந்து அவருடைய ப்ரோஸ் ஏன் கிரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலம் ரொம்ப மோசமான காலம் சார். என்ன காலம் அப்படின்னா, he wrote prose during the age of Puritanism. When Puritans did not allow freedom of speech and expression, this man wrote prose with regularity. அவருடைய ப்ரோஸ்ல என்னென்ன இருந்துச்சான்? ட்ரைடனுடைய ப்ரோஸ்ல ரெகுலாரிட்டி இருந்தது, யூனிஃபார்மிட்டி இருந்தது, ப்ரெசிஷன் இருந்தது, பேலன்ஸ் இருந்தது. அதனால அவருடைய ப்ரோஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, அதே நேரத்துல ஜான் ட்ரைடனை வந்து இன்னொரு ரைட்டரோட ஈக்குவேட் பண்றாரு. யார் அந்த ரைட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he takes another famous writer. The writer is Alexander Pope. இவங்க 2 பேரையும் என்னன்னு அப்படின்னு சொல்றாருன்னா, he calls them as the splendid high priest of our age of prose and reason. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுல இருந்து இந்த டைம் கொஸ்டின் வந்தாலும் வரலாம். Who were called the splendid high priest of our age of prose and reason. அப்படிங்கும்போது 2 பேர், ஒன்னு ஜான் ட்ரைடன், இன்னொன்னு அலெக்சாண்டர் போப். ஓகே, இவங்க 2 பேரும் ப்ரோஸ் ரைட்டர் சார், போயட்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன் போயட்ஸ்னு சொல்ல முடியாது அப்படின்னா, ட்ரைடனுடைய போயட்ரியில என்ன இல்ல? கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இல்ல. கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் இல்லாததுனால அதுல என்ன இல்ல? ஹை சீரியஸ்னஸ் இல்ல. அதனால அது கிரேட் போயட்ரி கிடையாது. அப்ப என்ன சொல்ல போறாரு? ஓகே, ஹை போயட்ரி, கிரேட் போயட்ரி அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா, ஷேக்ஸ்பியர்கிட்ட இருந்தது, மில்டன்கிட்ட இருந்தது, ஓரளவுக்கு சாசர்கிட்ட இருந்தது, ஆனா ஃபுல்லா இல்ல.
Are you there, teachers? Did you understand that? Yes, sir. அப்ப ஒரு கொஸ்டின் நமக்கு வரும், அப்ப ட்ரைடனும் போய் அலெக்சாண்டர் போப்பும் போயட்ஸ் கிடையாதா சார் அப்படின்னா, அவங்க எல்லாம் கிரேட் போயட்ஸ் கிடையாது, பட் தே ஆர் போயட்ஸ். தே ஆர் ரெஸ்பெக்டபிள் போயட்ஸ். ஃபர்ஸ்ட் ரேங்க் போயட்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. தே ஆர் நாட் ஃபர்ஸ்ட் ரேங்க் போயட்ஸ், பட் தே ஆர் ரெஸ்பெக்டபிள் போயட்ஸ். ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு போயிட்டு எழுதியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, they lived during the age of reason, so they are first rate prose writers. Are you there, teachers? Okay, I think with that we will break and we will get back. We go for a break. We will get back by 9:05. Okay. Okay.